ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எ ஜேர்னி டு அண்ட் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை காமிக்கிறாங்க. என்னுடைய பேர் டக்குமி கயானோ. நான் இது வரைக்கும் ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சி ரேங்கை சேர்ந்த மான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக நிற்குது. அந்த ஒரு மான்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பவர்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். அப்படியே அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுனுப்பாங்க, என்னை மன்னிச்சிருன்னு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஆமாம், நீங்கள் யார், நீங்கள் ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுனுக்கீங்க அந்த மாதிரி கேட்டவுடனே, அதாவது சொல்ல போனால் நான் ஒரு கடவுள்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி, என்னது நீங்கள் கடவுளா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம், அதாவது என்ன விஷயம்னா நான் உன்னை தெரியாதவரமாக கொன்னுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுவான், என்னது நான் செத்துட்டேனா அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஒரு உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அமுச்சு வைப்பாங்க. அந்த உலகத்தை பற்றின நாலேஜ், அந்த உலகத்துடைய லாங்குவேஜ், அங்கே இருக்கிற ஒரு சில பவர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தந்துருப்பாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்ச்சியாக ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு 2 சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அவங்க பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சரி, ஓகே, இவங்க பசியாக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட இருக்கிற ஒரு 2 ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அந்த குழந்தைங்க கிட்ட தரான். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே இவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறான் நம்ம ஹீரோ. இன்னும் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இவன் எடுத்து தரான். அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய பேரெல்லாம் சொல்லி அந்த குழந்தைங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த 2 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூடயே பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பான். அங்க அந்த குழந்தைங்க என்ன நினைச்சதுன்னாலாம் தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடி போகுது. நம்ம ஹீரோவோ நில்லுங்க, உங்களுக்கு ஆபத்து, அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான். பார்த்தா இந்த 2 குழந்தைங்களும் அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாவே அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்தீங்கன்னா இந்த 2 பசங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த மான்ஸ்டர்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கரடி வேற இருந்துனுக்கு. அதையும் பாத்தீங்கன்னா இவங்க அசால்ட்டா பாத்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிடுறாங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது. என்னன்னா இந்த 2 குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குழந்தைங்க கிடையாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு அப்படிங்கறது மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெளிவாவே புரியுது. அதுக்கப்புறம் நைட் ஆன உடனே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு டென்ட் மாதிரி கட்டி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தூங்கி எஞ்சி காதால பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிட்டிக்கும் பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க, அந்த ஒரு ஃபாரஸ்ட் விட்டு. இந்த மாதிரி சிட்டிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டி கார்டு வேணுமா. ஸோ அந்த ஐடென்டி கார்டு இல்லைங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உள்ள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து வரீங்க, உங்களை உள்ள விட முடியாது, உங்களை பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 பேர்கிட்டயே ஒரு பால் தராங்க. ஸோ அந்த ஒரு பால் பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னே ஏதாச்சும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லமா. அது பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சி இவங்க கிட்ட எந்த ஒரு தப்போ இல்லை, இவங்கெல்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு அந்த ஒரு பாலம் சொல்லிடுது. இவங்க கிட்ட ஒரு தற்காலிகமான ஒரு ஐடென்டி கார்டை கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிட்டிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க. அந்த 2 குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா இந்த எல்லா மனுஷங்களும் பார்த்து ரொம்ப பயந்து போய் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கு முன்னே எந்த ஒரு மனுஷங்களும் பார்க்காத மாதிரி பாத்தீங்கன்னா பயந்து போய் இருக்கு. அதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சரி, இதை பாருங்க, இங்கே நீங்க 2 பேரும் உட்காந்துங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவன் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அந்த கடவுள் கிட்ட பாத்தீங்கன்னா வேண்டான். அந்த ஒரு கடவுளும் பாத்தீங்கன்னா நேர்ல வராங்க. நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க யாரு? கண்டிப்பா அவங்க ஒரு சாதாரண குழந்தைங்க இல்லைன்றது மட்டும் தெரியுது. அவங்க யாருங்கிற மாதிரி கேட்ட உடனே இந்த கடவுளை என்ன மன்னிச்சிரு, அந்த குழந்தைங்களை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு தெரியல, அதான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். என்ன மாதிரியே 5 கடவுள்கள் இருக்காங்க, அந்த கடவுள்களுக்கும் அந்த ஒரு குழந்தைக்கும் ஒரு லிங்க் இருக்கு, அதை தவிர நான் வேற எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த ஒரு கடவுளும் சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி, ஓகே, இந்த ஒரு குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நிஜமாவா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா, இந்த குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த ஒரு கடவுளும் அங்கிருந்து மறைஞ்சு போறாங்க. இவனும் பாத்தீங்கன்னா இந்த 2 குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு சரி, ஓகே, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான் அங்கிருந்து. மறுநாள் காத்தால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கில்டுல ஜாயின் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா வருவான். ஸோ இந்த கில்டு அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க் பாத்தீங்கன்னா தந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ரிவார்டு பாத்தீங்கன்னா தருவாங்க, இந்த காசா பாத்தீங்கன்னா தருவாங்க. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கில்டுல சேரலாம் அப்படின்ட்டு இங்க பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்றான். அங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணாம அந்த 2 குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா சேர்த்து ரிஜிஸ்டர் பண்றான். ஸோ இந்த மாதிரி அங்க போய் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி F ரேங்க்ல இருந்து S ரேங்க் வரைக்கும் எல்லா ஆளுங்க இருக்காங்க. இந்த மாதிரி C ரேங்க் D ரேங்க் அப்படியெல்லாம் இருக்கிறதே கூட பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் எந்த மாதிரியான வேலை எல்லாம் இருக்கும், அதுக்கு எந்த மாதிரியான ரிவார்டெல்லாம் தருவோம்
அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா பார்த்துனுக்கான். இந்த மாதிரி செடிகளை கொண்டு வர்றது, ஸ்லைம்ஸை கொள்றது, இந்த ஒரு இடத்த ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்குன்றத நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். சரி நம்ம வந்து இந்த செடிகள் எல்லாமே கொண்டு வருவோம், ஏன்னா அந்த ஒரு வேலை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைமை பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செடியை பார்த்தீங்கன்னா பார்க்குறான். இதோ இந்த செடி தான், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னோடனே இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓடி போய் இன்னொரு 2 செடியை பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ ஓகே நல்ல வேலையை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கொஞ்சம் செடியை எடுத்துன்னு வரான். அவங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செடியை கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிசப்ஷனில் அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கான ரிவார்டாக பார்த்தீங்கன்னா காசும் பார்த்தீங்கன்னா தராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கரமாக கத்திட்டு, இந்த மாதிரி இடத்துக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி குழந்தைய கூப்பிட்டு வர அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மன்னிச்சிருங்க, இந்த குழந்தைனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எட்டி ஒரு உதைக்கும். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவான். சரி இல்லை இது நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே பண்ணீங்க, ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இந்த ஒரு குழந்தைங்களை பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த 2 குழந்தைங்களும் பார்த்து கொஞ்சம் கத்திட்டு இருப்பான். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 2 குழந்தைங்களும் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் சமாளிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ்ல, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 2 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நான் காட்டில் தான் கண்டுபிடிச்சேன், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காட்டில் தனியாக இருந்தாங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னது அப்போ இவங்க 2 பேரும் உங்கள் குழந்தைங்க கிடையாதுன்னு அவங்களும் பயங்கர ஷாக்காக கேட்குறாங்க. இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா காட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்துருந்தாங்க, நானும் பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களை தனியாக விட மனசு இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா இவனை கூப்பிட்டு வந்துட்டேன். ஒருவேளை அந்த காட்டில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி என்னமோ ஒன்று, இந்த ஒரு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, அதுக்கான முழு அனுமதியை நானே தரேன், இந்த குழந்தைக்கு நீங்களே கார்டியனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த விட்டு போறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இந்த ஒரு எபிசோட பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நம்ம வேற எந்த அனிமையை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பை கைஸ்.